பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கியும் நம்முடைய உமாபதி அண்ணனை வந்து சந்திக்க வந்திருந்தேன். அவர் வந்து இன்றைக்கி ஒரு பிரேக்கிங்கே சொல்கிறேன் அப்படின்னு இருக்கார். அதாவது நம்ம தாவேக்கா விஜய் பற்றி. வணக்கண்ணே. வணக்கம். எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆனால் என்னண்ணே அப்படி முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸ்னால் என்ன சொல்கிறீங்க? முக்கியமான பிரேக்கிங்னா நிறையா இருக்குது. விஜய் ஃபுல்லாகவே வந்து அது பூராமே கண்ணாடி தான். அது சில்லு சில்லாக நொறுங்கிறது. எதை எங்கே தள்ளி விட்டாலும் சரி, கீழே விழுந்தாலும் நொறுங்கும், இல்லை எதாவது எடுத்து அடித்தாலும் நொறுங்கக்கூடிய அது ஒரு கண்ணாடி தான். என்னென்னா இப்போ தீவிரமாக ரசிகர்கள் பூரா கொதிச்சு எழுந்து எவன்லாம் அந்த தற்கொலை பூரா கொதிச்சு கொண்டாடினாயிலோ அவங்களே வந்து வடிவேல் காமெடி மாதிரி 2 பேர் நீங்கள்லாம் எங்கடா இருந்தீங்க இவ்வளோ நாள் அப்படிங்கும்போது நாங்கள் படுக்க ரெடியாக இருக்கோம். படுக்க மீன்ஸ் உங்கள் வீட்டு வாசலில் வந்து கூட படுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம்னு சொல்லி பல பேர் சொன்னாங்க. அதே மாதிரி நான் தங்கையாக இருக்கிறதும் இப்போ ஒரே ஆளே ட்ரிபிள் ரோல். நான் தங்கச்சியாகவும் இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், ஏன் தேவைப்பட்டால் பொண்டாட்டியாக கூட இருப்போன்ற ஒரு புதிய கான்செப்ட் உலகத்தில் யாருமே. ஆவண்ணே, ஒரு பொண்ணு ஸ்டேஜில் பேசும்போது சொல்லிச்சு, அண்ணா உங்கள் குழந்தைய நான் வயிற்றில் சுமக்கணும். அப்படியே சொல்லிடுச்சா? எப்போ? இந்த மீட்டிங்கில் ஒரு பொண்ணு எடுத்து போட்டிருந்தேன், அண்ணான்னு சொல்லி. அண்ணா உங்கள் குழந்தைய நான் வயிற்றில் சுமக்கணும். எனக்கு ஒன்றும் புரியலையப்பா அப்படின்னு. அதான் அந்த மாதிரி கேடு கெட்ட ஜென்மங்கள், ஈத்தரைகள், இத்து போனது, இதெல்லாம் அதில் இருக்குது. அதுகளோட எல்லா ஒரு எய்மே வந்து படுக்கிறது தான். இப்போ பாதிக்கு மேலே அப்படி தான். எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. படுக்கிறது மீன்ஸ் நீங்கள் என்னென்னா நீங்கள் சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸ்டேஜ்லேயே வந்து உங்கள் குழந்தைய வயிற்றில் சுமக்கணும்னா படுத்தா தான் சுமக்க முடியும். சரியா? ஸோ இப்படிப்பட்ட டிக்கெட்டுகள் தான் நிறையா இருக்குது. ஏன்னா இதை வந்து நீங்கள் மனித உரிமை ஆணையம் வந்து இதெல்லாம் கண்டிக்கணும். இப்படிலாம் பண்ணிங்கன்னா அப்புறம் அவன் கழுவி ஊற்றுவான், அப்புறம் வந்து என்கிட்ட வந்து நிற்காதுன்னு சொல்லணும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. நீங்கள் பேசுகிறதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது, நம்ம விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. இவர்களையெல்லாம் பண்ணலை அப்படின்னா அந்த சமூகம் சீர்கெட்டு போயிடும். சரியா? இதில் இந்த பசங்க என்ன பண்ணுறான், அவனும் ஆப்ரேஷன் பண்ண தயாராகிறான். புரியுதா? அந்த மாதிரி அவன் உணர்வுகளை தூண்டி விட்டு அவன் பெற்று வளர்த்த பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க. தஞ்சாவூரில் அந்த வண்டியில் அடிபட்டுச்சுல, ஒரு பையன் அடிபட்டாப்புல, அவங்க அப்பா பேசியிருக்காரு. அவங்க அப்பா பேசும்போது சொல்லியிருக்காரு, என்ன இதெல்லாம் சோறுபட போகுது, எவ்வளவோ சொன்னேன், பட்டு தான் திருந்தாங்க இவனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப கவலை திருந்து போய் சேர்ந்துட்டானே. ஸோ அப்படி வந்து என்ன பண்ணுறதுனா இப்படிப்பட்ட தற்கொலைகளை வச்சு ஓடிக்கிட்டு இருக்கும்போது இப்போ எலெக்ஷன் வரும்போது அவங்கள பூராமே விஜய் கழிச்சு கட்டுறது தான் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு. லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காப்புல புஷி, அதாவது உலகத்தின் டாப் 10 பணக்காரனில் ஒரு ஆளாக மாறிட்டு இருக்கா. மாறணுன்றது அவரோட நோக்கம் போல். யார்? புஷியானந்துக்கா? அந்த ரேஞ்சில் அவர் போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்போது என்ன சொல்கிறார், ஆனால் புஷியானந்த் நல்ல மனுஷன் தான். எனக்கு அந்த கட்சியிலே பிடிச்சது புஷியானந்த் தான். புரியுதா உங்களுக்கு? இல்லைண்ணே, டாப் 10 பணக்காரனா ஆல்ரெடி அதில் ஒரு 750 கோடி இங்கே போயிடுமே. 250 கோடிலாம் டாப் பண்ண பணக்காரன் ஆக முடியாது. 10 லட்சம் கோடி இருந்தால் தான் ஆக முடியும். அட்லீஸ்ட் இருந்தால் தான் கடைசி இடத்துக்கு வரலாம். ஒரு 7-8 லட்சம் கோடி இருந்தால் 10 கடைசியில் வரலாம். லட்சியம் இருக்குல்ல, இப்போ நம்ம ஜிக்கு அந்த லட்சியத்தில் தானே ஆயிட்டாரில் டாப் 10ல் வராங்க. அந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் அமாவாசை மாதிரி தானே, என்றைக்காவது ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போயிடணுன்றது தான். அதை நோக்கி தான் போயிட்டுருக்காப்புல. இப்போ என்ன அப்படின்னா என்ன கழுத கூத்து பண்ணியிருக்காங்கன்னா, உனக்கெல்லாம் சீட்டு கொடுத்தா அவன்கிட்ட காசு இருக்கா, அவன்கிட்ட இப்போ 1 கோடி ரூபாய்க்கு டிடி எடுத்துகிட்டு வா அப்படின்னு இருக்காங்க. 1 கோடி ரூபாய்க்கு டிடி? டிடி எடுத்துகிட்டு அதை கொண்டாந்து ஜெராக்ஸை அதை கொண்டாந்து ஒரிஜினல் டிடியை காமிச்சேன்னா தான் உனக்கு இதுன்னு சொல்லி காமிச்சு சொல்லி, உனக்கு கெப்பாசிட்டி இருக்கா, காசு கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதில் முக்கால்வாசி பேரை கழிச்சு கேட்டாங்க. 1 கோடி ரூபா டிடியும் காட்டியிருக்காங்க. சில பேர் இறங்கி வருஷக்கணக்காக வேலை பார்த்துட்ருக்காங்க. இல்லை விஜய் இந்த மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் எவனுக்கும் சீட்டு கிடையாதான். சரி, மாவட்டம்னா அவங்க வந்து 500 மாவட்டம் பிரித்து வச்சுருக்காங்க. ஒரு மாவட்டம்லாம் இல்லை, தமிழ்நாடு அரசில் இருக்க மாவட்டம்லாம் கிடையாது, கெஜெட்டில் இருக்க மாவட்டம் கிடையாது, பிரித்து வச்சுருக்காங்க போல். அதில் வந்து எவனுக்கு சீட்டு கிடையாதுட்டாங்க. இப்போ அவங்க எல்லாம் கொலை வெறியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா புஷியானந்த் 1 கோடி 50 லட்சத்துக்கெலாம் டிடி எடுத்து காமிச்சிட்டு போனால் நான் காமிச்ச ஒருத்தனுக்கு சீட்டு கிடையாது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எங்கேயோ கடந்த புஷியானந்த் எவ்வளோனா வர்றான் கட்சியில். நாங்கள் வந்து 20 வருஷமாக தொட்டப்பேட்டா ரோட்டு மேலே முட்டை புரோட்டா பாட்டை ரசிச்சவங்க, அதை ரசித்து சங்கவியோட டான்ஸ் ஆடுற காலத்துலேருந்து நாங்கள் இருக்கோம். சங்கவியோட யாரும் விஜய் ஆடின காலத்துலேருந்து இருக்குது, அவங்க அம்மா பாடின காலத்துலேருந்து நாங்கள் இருக்கோம். ஓகே, அந்த குடும்பத்துக்கே நாங்கள் இதாக இருக்கோம். அப்படி இருக்கும்போது சேஷன் சஞ்சய் குழந்தையாக இருக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியும். ஆமாம், அவரே டைரக்ட் பண்ண போகிறாரு. அப்படி இருக்க எங்களுக்கு சீட்டு தராம நான் பார்த்து வந்தோமா அந்த வீட்டுக்கு இந்த பொண்ணு அப்படின்னு சங்கீதாவே சொன்னாங்க. அப்படி இருக்கிறவனுக்குலாம் சீட்டு தராமல்
ஒரு 2-3 பேர் தான் தராங்க போல லோக்கலில், அதில் அங்கே இங்கே. மீதி எல்லாத்தையுமே புதுசாக வந்தவங்க நீங்கள் ஆட்டையை போடுறாங்கன்ற ஒரு வெறுப்பு வந்து அதாவது புதுசாக காசோடு வந்தவங்க. காசோட வந்தவன்ல, காசு இல்லாமல் வந்தவன் இருக்கா. இப்போ இவரெல்லாம் இருக்கார், பட்டிமன்றத்துக்கு 10,000-20,000 வாங்கிட்டு இருந்தாப்லையும் ஒருத்தர். ராஜ்மோகனுக்கு எப்படி காசு இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்காக கட்சியில் எல்லாத்தையுமே முட்டாப்பையில வச்சு கட்சியை ஓட்ட முடியாதுல்ல. ஒன்றா 4 பேர் பேசுகிறதுக்கு 2 பேர் வேணும், 2 அடியாள் வேணும். இப்போ ராஜ்மோகனுக்கு எம்எல்ஏ நிற்கிறாப்புல. ஆமாம், அப்புறம் நிற்காம கட்டாயம் நிற்கணும்ல. நிற்கிறாப்புல. எந்த ஊரில்? இங்கே சென்னையில் தான். சென்னையில் தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நம்ம இந்த வில்லிவாக்கம் இந்த தொகுதியிலலாம் நீங்கள் சொன்ன மாதிரி சில காசுள்ள பார்ட்டிகள் ஒரு பெரிய டிராவல்ஸ் வச்சுருக்காப்புல ஒருத்தர், அவர்லாம் நிற்கிறாப்புல போல இருக்குது விஜய் கட்சியில். அவர் அப்படின்னு யார் சொன்னா அவர் நிற்கிறாருன்னு? அவர் தான் காசு சொல்லியிருப்பாரு. காசு நீங்கள் சொன்னாங்களா? ஒரு 2 கோடி ரூபா பஸ்ஸு அது இருக்கு. அதில் நிறையா பேர் லூசுகளாகவும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சொந்த காசில் நம்ம தான் கேண்டிடேட்டு, நம்ம தான் கேண்டிடேட் வாங்க போகிற 10% ஓட்டு. அவங்க என்ன எப்படி இருக்குன்னா, நம்ம விஜய் இதில் நின்னோம்னா ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி, விஜய் சிஎம் ஆகி, நம்ம மினிஸ்டர் ஆகி, என்ன சினிமா மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் சார் சொல்லுவார்ல, அப்படியே மினிஸ்டர் ஆகி ஒரு நாள் அப்படியே போடலாம்ப்போ அப்படின்னு அந்த மாதிரி தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. கடைசியில் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட்டிக்காரன்லாம் துரத்த ஆரம்பிச்சிடுவான், பேங்க்காரன் துரத்த ஆரம்பிச்சிடுவான், ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க. தாக்கு பிடிக்கும், ஊரில் வாழ முடியாது, குடும்பத்தோடு எங்கிட்டா போய் பழச்சிக்க வேண்டியதான். அப்படி நிலைமையில தான் பல பேர் இருக்காங்க. அப்போது இப்போ கரண்ட் நியூஸே என்னென்னா, புஷி ஆனந்த் 1.5 கோடி ரூபாய்க்கு டிடி கேட்குறாப்புல. 1,50,00,000 டிடி கேட்டு அந்த டிடியை போய் காட்டினீங்கனாலும் அவங்களுக்கு போகிற சீட் இல்லைங்கிறது தான் இப்போ அவங்க முதலிச்சு போயிருக்காங்க. டிடியை போய் காட்டினீங்கன்னா டிடி அவர் வாங்கி வச்சுப்பாரா? டிடி அவர் வாங்கி வச்சாருன்னா அவர் கொடுக்குற மாதிரி இல்லை, ஜெராக்ஸ் மட்டும் வாங்கி வச்சுக்குவார். டிடியை ஒரிஜினல் கண்ணால் பார்க்கணும், பார்த்துட்டு இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்குது. பயங்கர ஒரு அறிவார்ந்த செயல்னு. அதாவது என்னன்னா, உங்ககிட்ட பணம் இருக்குது, செக்கு தரேன், டிடி எடுத்து கொடு. அப்போனா டிடினா எப்படின்னா பணத்தை கொடுத்தா தான் தருவாங்க அந்த டிராஃப்ட்டை. அப்போனா எவ்வளோ ஒரு அறிவார்ந்த செயலை புஷியான செயலை. தலைவன் அந்த அளவுக்கு அறிவாளி இல்லை, தலைவன் பெரிய அறிவாளி இல்லை. ஸோ அதனால் இருக்காங்க. எனக்கு அவங்களுடைய டெக்னிக் அந்த இது பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நிறையா குளறுபடிகள் போயிட்டுருக்கு. கடைசியில் என்னென்னா, மொத்தத்துக்கும் பொங்கல் வச்சுருவாங்க 2026. அடுத்த பொங்கலுக்கு எவனும் இருக்க மாட்டான்ற மாதிரி போயிட்டு வருமே. இல்லை வாங்குகிற கடனுக்கு வட்டி கட்டணும், இது கட்டணும். இல்லை ஜனநாயகம் வரும்ல, அதுக்காக சொன்னேன். பொங்கலுக்கு ஜனநாயகம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அவர் இன்னும் 3 நாளாக வைத்தால போகுது போல். அவருக்கு சென்சார் ஆஃபீஸர் ஒருத்தருக்கு ரொம்ப இது என்னத்தை சாப்பிட்டான்னு தெரியல, பழைய சிக்கன். அதான் இந்த இது சொல்லுவாங்கல்ல, சின்ன வயசில் எங்கேயாவது நீங்கள் உங்கள் அப்பாலாம் வந்து அப்பாப்பா அந்த படத்தை கொடுப்பாங்க, அப்பா உடம்பு சரியில்லப்பா, இன்னொரு நாள் நல்ல படமாக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. நல்ல அது மாதிரி பேசிகிட்டு இருக்காப்புல. சென்சார் போர்டில் லைஃப்லேயே இந்த மாதிரி யாரும் சொன்னதில்லை. ஆனால் இப்போ நான் 10 பேர் கமிட்டியில் இருக்காங்க, நீங்கள் வர முடியல, நீங்கள் வர முடியாதுக்காக சென்சார் நிறுத்துவாங்க. கமிட்டியே 10 பேர் தானே, யார் வேணாலும் பிடிச்சி உள்ளே போடுறது தான் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து சிறப்பாக இருக்குது. அது 2-3 நாள் அந்த 15ஆம் தேதி அது ஞாயிற்றுக்கிழமை சிபிஐ விசாரணை பண்ணுறாங்க. சிபிஐ பயங்கரம்ல, எது நடந்தாலும் ஒரு தவறு நடக்க விட மாட்டாங்க. இந்தியாவில் வந்து ஒரு சின்ன இது நடந்தால் கூட சிபிஐ கொதிச்சிடும். அதனால் என்னென்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டுருவேன் விசாரணைக்கு. ஞாயிற்றுக்கிழமை நீ பார்க்கா போகிற, நீ எங்கேயும் போக முடியாது வா. ஞாயிற்றுக்கிழமைன்னா ஞாயிற்று சனிக்கிழமை ரெடி ஆகணும், காலைல ஃப்ளைட்டு வாடகைக்கு எடுக்கணும். அவங்க சிபிஐ நினச்சாங்கன்னா ஃப்ளைட்டை வாடகைக்கு எடுக்கிறதே பிச்சைக்காரன் ஆக்கி விட்ருவாங்க. விஜய் சங்கீதாக்கு 250 கோடி தரல. இப்போ ஒரு ட்ரிப்புக்கு 30 லட்சம் 25 லட்சம் போச்சுன்னா என்ன ஆகும்? 10 டைம் போனால் 2.5 கோடி ஆச்சு. 2.5 கோடி ஆச்சு. 100 டைம் போனால் முடிஞ்சு போச்சு. எதான் அவங்க பிளான் பண்ணிங்க, எப்படியாவது சரிச்சு விட்ருவோம் அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? சில காசெல்லாம் ஆதவர்ஜுனா தான் நிறையா கொடுக்குறாப்லாமே எல்லா ஃப்ளைட்டுக்கும் வாடகை. இல்லை அது கொடுக்குறாங்க, அவங்க கோடி கோடியாக கொள்ளை அடித்து வச்சுருக்காங்க. அவர் தங்கச்சியும் ஏதோ கட்சியில் சேர்ந்துருக்காங்க. யார் தங்கச்சி? ஆதவர்ஜுனா தங்கச்சி. தங்கச்சி இல்லை, மாமியார். ஆதவர்ஜுனா மாமியார் வந்து மார்ட்டின் அவருடைய ஒய்ஃபு. ஆமாம், அவங்க தான் அதிமுக ஜாயின் பண்ணாங்க. சேர்ந்துட்டாங்க. இல்லை இவங்க தாவேக்கால வந்து சேர்ந்துருக்காமனே. யாரு? ஆதவர்ஜுனாவோட தங்கச்சி. ஆதவர்ஜுனா மருமகன் இல்லை, ஆதவர்ஜுனோட தங்கச்சியும் கூட சேர்ந்துருக்கான். இல்லையா? அப்படி யார் இருக்க மாதிரி? ஆதவர்ஜுனா ஒரே பையனாச்சே. மகளிர்னு ஏதோ சொன்னாங்களே, ஏதோ வந்து மகளிர் ஏதாவது பக்கத்து வீட்டில் ஏதாவது பிள்ளை இருந்திருக்கும், தங்கச்சின்னு கொடுத்துருக்கோம். இவங்க தான் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. இல்லை தங்கச்சின்வா, தங்கச்சின்றவளே அவரோட குழந்தைய சுமக்கணும்வா. அண்ணா உங்கள்கிட்ட அண்ணனாக இருக்கேன், தங்கச்சியாக இருக்கேன், இல்லைன்னா தாசியாக கூட இருக்கேண்ணா, நான் ஏன் தாரமாக இருக்கேன், தாரமாக கூட இருக்கேன். தாரமாக இருக்கேன் யாரும் சொல்லலாம். இல்லை அந்த ஒருத்தி சொன்னார்ல பேட்டியில், நான் வந்து அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், ஏன் தேவைப்பட்டால் பொண்டாட்டியாக கூட இருப்போம் அப்படின்னு. அவங்க வித்தியாசமான கட்சி, பயங்கரமான. மாமா தங்கச்சின்னு எதாவது வேலை இருந்துச்சுன்னா மாமா தங்கச்சின்னு டக்குன்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. இல்லை ஒரு இதாக தான் சொல்லு, பாசமாக தான்.
அந்த மாதிரி அந்த இதே வந்து கெடுத்து வச்சிட்டாங்க. ஸோ வந்து அதுக்காக தான் விஜய் தெளிவாக வந்து என்ன பண்ணுறேன்னா தோளா தோழின்றது அது ரொம்ப பிரச்சனை இல்லை, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் மீன்ஸ் அது வேறு கணக்கில் போயிடும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காங்க. விவேகானந்தரோட ஒரு படி மேலே போயிட்டாப்புல. ஆல் இண்டியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தோழா தோழி அப்படின்ற ரேஞ்சுக்கு போய் அப்படியே போயிட்டுருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா இந்த பஞ்சாயத்து வந்து எப்படின்னா இப்போ இவங்களுக்குள்ளே என்ன பேச்சு நடக்குதுன்னா கட்சி வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே முடிஞ்சிருமா, எலெக்ஷனுக்கு அப்புறம் தெருவுக்கு வர போகிறாங்களா அப்படின்றதான். இல்லைண்ணே, நடுவில் ஒரு தகவல் என்ன கிடச்சிதுன்னா இவங்க வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு 70 சீட்டு கேட்டிருக்காங்க, அவங்க ஒரு 50ல் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இடுபறியில் பேசி கிளப்பி விட்டது தான். அப்படியா? அப்போ கூட்டணிக்கெலாம் போகல. கூட்டணிக்கு வந்து போனால் அவங்க ஏற்றுக்குவாங்க. இவர் போகல. இல்லை, இவர் போகணும்னு சொல்லலை, போகலன்னு சொல்லலை. இப்போ வந்து என்ன அவங்க என்ன குழப்பி விட்றாங்கன்னா கடை அடிச்சுட்டு அந்த பக்கம் ஓடினான்னா இன்னையிலேருந்து நமக்கு அடிமை, இல்லை கடை அடைச்சிட்டு நம்மளை விரட்டினான்னா நம்ம அவனுக்கு அடிமை. ஆனால் இவன் வந்து கடை அடைச்சிட்டு அங்கேயே நிற்கிறான். புரியுது அவனுக்கு? வடிவேலுக்கே கன்ஃபியூஷன். ஆமாம், ஏன் காமெடியவே ஒருத்த வித்தியாசமாக பண்ணுறான்னா அது எப்படி? கடை அடைச்சிட்டான், சரி அடைக்கிறான்ற வேகமாக கடை அடைக்கிறான், சரி ஓடுவானா இல்லை நம்மளை துரத்துவானான்னு பார்த்தா அங்கேயே நிற்கிறான். ரொம்ப நேரமாக அங்கே நிற்கிறான். இவங்களும் குழம்புறாங்க, அந்த பக்கம் இருக்கவனு குழம்புறான். எப்படி இந்த பக்கம் தான் வரணும்னு அந்த ஓடினா நம்ம பிடிப்போங்கிறாங்க, இன்னொருத்த ஓடினா துரத்துவோங்கிறாங்க. துரத்தவும் முடியல, பிடிக்கவும் முடியல. தான் இப்போ விஜயோட நிலைமையாக. ஸோ ஆக பிஜேபிக்காரங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, டேய் எலெக்ஷன் முடிஞ்சிட போகிறேன், அவனை ஒன்றும் தூக்குங்க இல்லை துரத்தி விடுங்க அப்படின்றாங்க கட்சியில். ஆனால் 3வது அணியாக இந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது எப்பவுமே வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது அணிங்கும் போது கேப்டன் இருந்தாப்புல, அந்த டைமில் வந்து கேப்டன் நாசமாக பண்ணாங்க. ஓட்டு பிரிஞ்சிருச்சு. ஓட்டு பிரிஞ்சோடனே அந்த சமயத்தில் திமுக வந்து ஜெயிச்சிருச்சு, ஏடிஎம்கே ஜெயிச்சு. சார் ஏடிஎம்கே ஜெயிச்சிருச்சு. ஸோ இந்த ஓட்டு பிரியறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி வந்து இப்போ யார் பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்களுக்கு தானே சாதகமாக இருக்கும். இல்லை, அது எங்கிட்ட சாதகமாக போகிறத பற்றிலாம் பிரச்சனை இல்லை. யாருக்கு சாதகமாக இருக்கும்? யார் ஏடிஎம்கே ஓட்டு தான் பிடிச்சிட்டு போகும், விஜய்க்கு போகும். ஏடிஎம்கே ஓட்டு விஜய்க்கு போய்டும். ஆமாம், ஏடிஎம்கே பிஜேபி சார்ந்த அந்த குழப்பம் சீமானு, புரியுதா, இந்த இதை கொஞ்சம் அடிச்சுட்டு போயிடுவாங்க. புரியுதா அவங்களுக்கு? அது வந்து அந்த பக்கம் போகாது அந்த ஓட்டு. ஸோ அதனால் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இது பண்ணுறதுக்கு. இந்த சங்கீதாவே எலெக்ஷன் நிற்க முடியாது, அது அந்த அம்மா வந்து லண்டன் சிட்டிசன், அதனால் நிற்க முடியாது. ஆமாம், அந்தம்மா லண்டன் சிட்டிசன், அது நிற்க முடியாது. இல்லைன்னா நின்றுவாப்புல. இப்போ பிரச்சாரத்துக்கு வர போகிறாப்புல. கரெக்டாக எலெக்ஷனை நிற்கிறேன்னு சொல்லும்போது அந்த அம்மா ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, நிற்க முடியுமா விஜயால்? பண்ண முடியாது. ஆனால் வந்து என்னென்னா இப்போ என்ன பிரச்சனை எதுலேருந்து வருதுன்னா, இப்போ இதுவும் பிரேக்கிங் தான். இந்த குடும்பம் இது உள்ளுக்குள்ளேருந்து வந்த தகவல் என்ன அப்படின்னா, என்னைக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா, விஜய் மேனேஜரை சேஷன் சஞ்சய் பலார்னு அரைஞ்சிடறான் வீட்டுக்குள்ளே வச்சு, நீ தாண்டா எல்லாத்துக்கும் காரணம். அதில் தான் விஜய் டென்ஷன் ஆகி திரிஷா மேட்டரில் சேஷன் சஞ்சய் டென்ஷன் ஆகி அப்போ கொடுத்துட்றான். யாரை? தம்பி டென்ஷன் ஆகி, இதுக்கெல்லாம் நீ தாண்டா காரணம்னு. ஏன்னா அந்த ஆள் தான் காரணன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு. அப்படி அரைஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா விஜய்க்கு வந்துடுச்சுறாப்புல. விஜய்க்கு வந்துடுச்சு, என் மேனேஜர் அடிக்கிற அளவுக்கு நீ வந்துட்டியா, அப்போ என் மேலே கை வச்சுருவியா நீ அப்படிங்கும்போது இதெல்லாம் நீ தூண்டி விட்டு தான்னா அதில் ஆரம்பிக்கிற சண்டை தான் அம்மாவுக்கு மகனுக்கு எல்லாத்துக்கும் வந்து குடும்பமே சின்ன பின்னமாக. ஓ, அந்த குடும்பத்தையே வெறுப்பு ஏற்றுறது தான் நான் நினச்சது தாண்டா செய்வேன், நீ என்னடா வெண்ண, நான் பெத்த பிள்ளை தானே நீ, நான் அப்படி தாண்டா திரிஷாவோட தாண்டா கல்யாணத்துக்கு போவேன், நீ பாட்டுக்கு ரொம்ப ஹெவி கேட்குறீங்க, இல்லை திரிஷாவோட தாண்டான்னு அப்படின்னோடனே சங்கீதா கேட்குறான், ஆமாம் என்ன பண்ணுவேன் நீ அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஆயிடும். நடுவில் ஒரு தகவல் வந்தது, ராஜ்மோகன் தான் இந்த பெட்டிஷனே வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி. எந்த பெட்டிஷனு? அந்த டைவர்ஸ் பெட்டிஷனு. ராஜ்மோகன் பாவப்பட்ட கூதரங்க, புரியுதா உங்களுக்கு? ராஜ்மோகனில் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பாட்டுக்கு இது உண்டு அது உண்டுன்னு இருக்கிற பழப்பக்கம். இப்போ ராஜ்மோகன் இப்போ எம்எல்ஏ நினப்பில் இருக்கார். பல எம்எல்ஏக்கள் முன்னாடி நம்ம பேசியிருக்கோம், 5000 10,000 வாங்கிட்டு பேமெண்ட் வாங்கிட்டு, இன்றைக்கி நம்மளே எம்எல்ஏ அப்படின்னு பூஸ்டப் பண்ணி விட்டுருக்காங்க. ராஜ்மோகன் திரும்பி வந்துடும். ராஜ்மோகன் நம்ம குழந்தைங்க, நம்ம குழந்தைன்னா நம்ம ஒரு கலைஞர். ஆமாம், வந்துடுவாப்புல திருப்பி. பட்டிமன்றம் எங்கே போட்டேன், தீபாவளிக்கு முன்னாடி வந்துடுவாப்புல, எல்லாம் வந்துடுவாங்க.
தீபாவளி பொங்கல் ரம்ஜானுக்கு முன்னாடியே பட்டிமன்றத்துக்கு வந்துடுவாங்க. இல்லை இந்த மாதிரி நேரத்தில் வந்து இப்போ இந்த எலெக்ஷனில் ராஜ்மோகன் நிற்கிறேன், இது வரைக்கும் நமக்கு அந்த ஆசை இருந்தது கிடையாது. ராஜ்மோகன் நிற்கும்போது நம்ம நிற்கலாமே அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன்னா எவ்வளோ நான் செலவாகும் ஒரு எலெக்ஷனில் வந்து நம்ம ஒரு அப்ளை பண்ணுறது, எம்எல்ஏக்கு அப்ளை பண்ணுறது? எம்எல்ஏக்கு நீங்கள் பண்ணுறதா செலவு. ஒரே ஒரு ஆட்டோவை மட்டும் ஏறி விட்டு டாப்பை கிழிச்சு விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு ஆட்டோ வாடகை எவ்வளோ வருது? அவ்வளோ. ஓ, பிரச்சாரத்துக்கு 4 டிஜிட்டல் வேணும், நீங்கள் பாட்டுக்கு கிட்ட போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுதான் செலவு. ஒரு நாளைக்கு ஆட்டோ செலவு ஒரு 2000 ரூபா வருமா சாப்பாடோடு சேர்த்து? ஓகே. ஒரு 30 நாளைக்கு போனீங்கன்னா 60,000 ரூபா. அது போக உங்களுக்கு டீ செலவு, அது இது பிரியாணி, நைட்டு கூட வர 4 பேருக்கு சரக்கு, பேசுகிறவனுக்கு அது இதே வாங்கி கொடுத்தீங்கனாலே போதும். 2 லட்ச ரூபா இருந்தால் நல்லா நிற்கலாம். நீங்கள் ஓகே, சந்தோஷமாக இருக்கலாம். 3 வேளை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம். அதாவது இப்போ எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா எவ்வளோ ரூபா இருந்தால் கட்சி ஆரம்பிக்கலாம், எவ்வளோ ரூபா இருந்தால் எலெக்ஷன்? கட்சி ஆரம்பிக்கிறதே கஷ்டம், அதுக்கு ஆள் வேணும், கூட்டத்தெல்லாம் காட்டணும். இது வந்து எலெக்ஷனில் நிற்கலாம் யாரோ நாளைக்கு. எலெக்ஷனில் நிற்கிறேன் என்ன விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன சார்? அதெல்லாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் சிறப்பாக ஃபீஸ் கட்டினீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபீஸ் கட்டி டிடி எடுத்துகிட்டு வாங்க. டிடி என்ன விளாட்றீங்க? டிடி எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிங்க, உங்களுக்கு நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி தான்